சங்கீதம் 31:19 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உமக்கு பயந்தவர்களுக்கும் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது அப்படின்னா, அவருடைய கிருபையினாலே என்ன செய்கிறார்னா, அவரை நம்புகிற நமக்கு அவர் நன்மைகளை உண்டு பண்ணுகிறார். நமக்கு இந்த உலகத்திலே வாழும்போது நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிற நல்ல காரியங்களை உண்டு பண்ணுகிறார், உருவாக்குகிறார், நமக்காக அதை ஆயத்தம் பண்ணுகிறார், நன்மையை உண்டு பண்ணுகிறார். அது கிருபை. நமக்கு நன்மையை உண்டு பண்ணி கொடுக்கிறார். இன்றைக்கு நமக்கு என்னென்ன நன்மைகள் தேவை இருக்குது, எவ்வளவோ காரியங்கள் நம்ம எதிர்பார்த்து இருக்கிறோம். இந்த உலகத்துல அடிப்படையா நமக்கு நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் தேவைப்படுது. வாழ்வதற்கு ஒரு வேலை, நம்ம தங்குவதற்கு ஒரு வீடு, இன்னும் நமக்கு ஏற்ற காலம் பிள்ளைகளுக்கு திருமணம், அந்த பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனி, இதெல்லாம் நமக்கு தேவையான காரியங்கள். ஆனா எல்லாருக்கும் அது கிடைத்து இருக்கிறதா? எல்லாருக்கும் ஒரு வருமானத்துக்கான ஒரு வேலையை, தொழில் அமைஞ்சிருக்கா? இல்லையே. எத்தனை பேர் முயற்சி பண்றாங்க, நாட்கள் கடந்துகிட்டே போகுது. பாருங்க, எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க, பெரிய பெரிய படிப்பு. அதே படிப்பு படிச்சவங்க 50,000, 1 லட்சம், 2 லட்சம் சம்பளம் வாங்குவாங்க. அரசாங்கத்திலேயோ, தனியார் நிறுவனங்களிலேயோ, அல்லது யூனிவர்சிட்டிலேயோ, காலேஜ்லயோ, பிரைவேட்ல எங்க வேலை பார்த்து வாங்குவாங்க. ஆனா சிலரை பாருங்க, வேலை முயற்சி பண்ணி கிடைக்காது. எங்கேயாவது போனா 5,000 ரூபாய், 8,000 ரூபாய், 10,000 வாங்குவாங்க. அதே எம்எஸ்சி பிஎட் தான் படிச்சிருப்பாங்க, அரசாங்கத்துல வேலை பார்ப்பாங்க, 1 லட்சம் சம்பளம் வாங்குவாங்க. ஆனா அதே படிப்பு, அதே மாதிரி பாஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க எத்தனையோ வருஷமா முயற்சி பண்ணி கடைசியில் இப்போ 45, 50, 55 வயசாயிருக்கும். இப்போ பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எங்கேயோ ஒரு ஸ்கூல்ல போய் 5,000 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, 10,000 வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. கிருபை இல்லை. ஆனா கிருபையினால சிலர் மேல போயிட்டாங்க. இதே போலதான் நம்ம முயற்சி பண்றோம், எல்லாருக்கும் வாய்க்கு இல்லை. கடைசியில சோர்ந்து போவோம். கடைசியில ஆண்டவர் இருக்கிறாரான்னு கேள்வி கேட்போம். இந்த தேவனுடைய கிருபையினால உயர்ந்தவங்களுக்கு அதுக்கு மதிப்பு தெரியாது. பாருங்க, ஒரு அரசாங்கத்துல வேலை பார்க்குற ஒரு புருஷன் கிடைச்சா அந்த மதிப்பு சிலருக்கு தெரியாது. ஒரு அரசாங்கத்துல வேலை பார்க்கிற ஒரு மனைவி கிடைச்ச சிலருக்கு தேவனுடைய கிருபையின் மகிமை தெரியாது. சிலருக்கு நல்ல ஒரு வருமானம் சரியா வந்துட்டு இருக்குன்னு அதை பத்தி அவங்க பெருசா அவங்க நாங்க தான் எல்லாம் அப்படி நினைப்பாங்க. அதை உணர மாட்டாங்க. பாருங்க, உணர மாட்டாங்க. அவன் நல்லா புரிந்து கொள்ள, நம்ம லெவல்ல நம்ம மாதிரி ஞானம், நம்ம மாதிரி அறிவு, நம்ம மாதிரி படிப்பு இருந்த எத்தனை பேர் நம்ம இடத்துக்கு வரல, இன்னும் நம்ம ஸ்தானத்துக்கு வரல. அது ஊழியம் கூட இருக்கலாம். நம்ம மாதிரி பைபிள் காலேஜில் படிச்சிருப்பாங்க, நம்ம மாதிரி ஒரே நேரத்தை ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, நம்ம மாதிரி அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, நம்ம மாதிரி கிராம ஊழியம் பண்ணியிருப்பாங்க, நம்ம மாதிரி பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்திருக்கணும், சிலருக்கு வர முடியல. இதெல்லாம் ஒரு கிருபை. அந்த கிருபை தான் அதை செய்து. அதெல்லாம் கிருபையை சார்ந்து கொள்றவங்களுக்கு இந்த உலகத்துல என்ன தேவையோ அதை செய்வார். கிருபை சார்ந்து கொள்ளாதவங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை. அதே போலதான் திருமண காரியம், குழந்தை பாக்கிய, வீடு. ஏன் இந்த கிருபை சார்ந்து கொள்ளாம போறது காரணம் தெரியுமா? நிறைய பேர் கர்த்தரை நம்ப மாட்டாங்க. நம்புறவங்களுக்கு தான் அவர் செய்யறாரு. சிலர் அந்த படித்த படிப்பு, அந்த அகங்காரம், ஆணவம். சிலருக்கெல்லாம் பிஹெச்டின்னு சொன்னாலே அவங்களுக்கு ஒரு கெத்து. யாரு கொடுத்தது பிஹெச்டிய? பேசி பாருங்க அவள்கிட்ட. சில ஆட்கள்கிட்ட எல்லாம் யாரையும் குறை சொல்ல, எல்லாரும் அப்படியே கிடையாது. ரொம்ப தாழ்மையானவங்க இருக்காங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் பிஹெச்டி ஆகும், அவங்களே சொல்லி காட்டுவாங்க, நான் பிஹெச்டி ஆகும், நான் இப்படி ஆகும், நான் அப்படி ஆகும். இதெல்லாம் ஆண்டவர் பாக்குறாரு. அந்த படிப்பு, சில காரியம் எல்லாம், அதெல்லாம் அவங்க அதை சாதிக்கிறார். நான் பெரிய ஆளு, நான் பெரிய ஆளா சாதிச்சிருவேன். எங்கேயாவது ஒரு முள்ள வச்சு விடுவாரு. ஏன்னா பெருமை ஆண்டவருக்கு பிடிக்காது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்பார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிப்பார். சிலரை பாருங்க, ஒண்ணுமே அவங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற பந்தாயோ காரியமோ எதையுமே காட்ட மாட்டாங்க. சில ஆட்களை பாருங்க, வண்டியில அனுபவம், அவன் வண்டியா இருக்காது, ஆனா அதுல டாக்டர் சிம்பல் ஒட்டி இருப்பான். இல்லைன்னா அவன் தம்பி அண்ணங்காரா இருக்கும், அவர் லாயரா இருப்பாரு, அவரு சிம்பிள் போடலாம், லாயர் போட்டிருக்கலாம். ஆனா இவன் எடுத்து பந்தா கட்டி நடப்பான். இவனா பார்த்தா இரிகேட்டடா, என்ன ஒருத்தன் லாயர் நினைக்கட்டும், கொஞ்சம் ஒதுங்கி போவான், வண்டியை கொண்டு ஒதுங்கி போவான். அதெல்லாம் வந்தா பெருமை. அப்ப இவங்களெல்லாம் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? இப்படிப்பட்ட குணமுள்ளவர்களை தேவன் எப்படி உயர்த்த முடியும்? இதுதான் கிருபையை விளக்குறதுக்கு காரணம். கர்த்தரை நம்பி சார்ந்து இருப்பதில்லை, கிருபை இல்ல. எத்தனை பேர் ரிட்டையர்ட் ஆன போறோம், ரிட்டையர்ட் ஆனது தெரியக்கூடாதாங்க. தெரிஞ்சவனே நான் வச்சா, ஐயா கவர்மெண்ட்ல வேலை பார்த்து, ஆர்மியில வேலை பார்த்து, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வேலை பார்த்து, சென்ட்ரல் வேலை பார்த்து 58, 60 ரிட்டையர்ட் ஆகி வராங்க. அதுக்கு பிறகு ஏன் ஃபங்க்ஷன் வைக்கல? ரிட்டையர்ட் ஆனதுக்கு ஊர்ல அறிஞ்சா மதிக்க மாட்டானுலாம். அதனால இவங்க ரிட்டையர்ட் ஆகி வந்து யாருக்கும் தெரியாம எங்கேயாவது போய் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ எவ்வளவு பந்தா பெருமை இருக்குது. வேலையை கொடுத்து ரிட்டையர்ட் ஆனது அறிஞ்சா என்னங்க? அப்போ அந்த பந்தாயை பாருங்க, பெருமையை பாருங்களாம். சிலருக்குள்ள பெருமை, இதெல்லாம் கிருபை விளைகிறோம். அவன் நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தரை நம்பி இருக்கும்போது, அந்த கிருபை இருக்கும்போது நன்மையை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. நமக்கு தேவையான நன்மைகளை கொடுத்து கொண்டே இருப்பாருங்க. அதை நம்மளுக்கு தந்து கொண்டே இருப்பாருங்க. அந்த காரியங்கள் ஆகிக்கொண்டே இருக்கு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்ப கர்த்தர் உங்களுக்கு நன்மையை உண்டு பண்ணி கொடுக்கணும்னு அவருடைய கிருபையை சார்ந்து நில்லுங்க.
ஜாதியையோ குலத்தையோ படிப்பையோ சார்ந்து நிக்காதீங்க. அது தேவை. கிருபை இருந்தா அந்த காரியம் உங்களுக்கு பயன்படும். கிருபையை விட்டுட்டு அதுதான் நினைச்சீங்கன்னா மாட்டிக்கொள்வீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.